அந்த பாசுரம். அடுத்தது ஸ்ரீமுஷ்ணம்ங்கிற ஆச்சரியமான திவதேசம். அங்க பூவராக பெருமாளாக எழுந்துள்ளி இருக்கிறார். உண்மையில் அவருடைய முழு திருநாமம் ஸ்ரீ பூ வராக பெருமாள். நம்ம சொல்றச்சே வேகமா பூவராகர் பூவராகர்னு சொல்றோம். பூவராகர் மட்டுமில்லை, இவர் ஸ்ரீ பூவராக பெருமாள். ஸ்ரீதேவியோடையும் பூதேவியோடையும் சேர்ந்து சேவை சாதிக்கிறார். அது எங்க நீங்க சேவிச்சுக்கலாம்னால், அவர் ஏகசிலா பிம்பம். அப்படின்னா அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒரே பிம்பம் தான். உற்சவ மூர்த்தியும் கிடையாது, பாக்கி எந்த மூர்த்திகளும் கிடையாது. இப்ப திருவேங்கடமுடையானை திருப்பதியில சேவிக்க போனாலும் மூலமூர்த்தி ஒத்தர் தான், பக்கத்துல நாச்சியார்கள் கிடையாது. ஆனா உற்சவர்கள் பலர் எழுந்துள்ளி உள்ளார்கள். மலையகுனியன் என்ன பெருமாள், மலையப்ப சுவாமி தான் உற்சவ ஸ்ரீனிவாச பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு இருக்கார். கண்ணன் எழுதிருக்கார், ராமன் எழுதிருக்கார், சக்கரத்தாழ்வார் எழுதிருக்கார். எல்லாருமே உள்ள இருக்கா. ராம பரிவாரமே உள்ள இருந்தது. அங்கத பெருமாள் விபீஷணனோட ஹனுமானோட எல்லாருமே உள்ள எழுந்துள்ளி இருந்தா. அதுல இப்ப 3 பேர் அங்க இருக்கார்கள், பாக்கி பேர் வெளியில் இருக்கார்கள்னு வச்சுப்போம். எதுக்காக சொல்ல வந்தேன், அங்கேயும் ஏகசிலை ஒரு பிம்பம் தான். ஆனா கூட உற்சவ பிம்பங்களாவது உள்ளன. ஆனா ஸ்ரீமுஷ்ணத்துல எடுத்துனால் யாருமே கிடையாது. அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒரு ஒத்தரை தான் எழுந்துள்ளி இருப்பார். ஒரு அழகான வாக்கியம் இருக்கு, ஆத்யம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்க சங்கீதம். ரொம்ப 8 முக்கியமான க்ஷேத்திரங்கள் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரங்கள்னு சொல்லுவார்கள். தானே உருவான பெருமாள். அது தெற்கு கோடியிலேருந்து ஆரம்பம். வானமாமலை நாங்குநேரி அமர்ந்த திருக்கோலத்து பெருமாள் தானே உருவானவர். நடுவில் வந்தால் ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரம், அதற்கடுத்தது ஸ்ரீமுஷ்ணம் வராக பெருமாள், அதற்கடுத்தது தமிழகத்துக்கு வடக்கு எல்லை திருவேங்கடம். இந்த 4 தெற்கே இருக்கு. வடக்க போயிட்டோம்னா புஷ்கர க்ஷேத்திரம், கிழக்க போனால் மேற்க புஷ்கரம், கிழக்க நைமிசாரண்யம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நைமிசாரண்யம். அதே போல் இந்த ராஜஸ்தான் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய பெரிய க்ஷேத்திரம் தீர்த்த ரூபத்தில் பெருமாள் இருக்கார் புஷ்கரம். ஹிமாச்சலத்துக்கு போயிட்டோம்னா பதரிகாசிரமும் முக்திநாத் சாலகிராமம். ஆக மொத்தத்தில் மொத்தம் 8. இந்த ஸ்லோகம் சொல்றது, ஆத்யம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்கசங்கீகம் ஸ்ரீமுஷ்ணம் வெங்கடாத்ரிஞ்ச சாலகிராமஞ்ச நைமிஷம் தோயாத்ரிம் புஷ்கரஞ்சைவ நர நாராயணாசிரமம். இது இத்தனை 8. இது எல்லாமே என்னுடைய 8 ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரங்கள். தோயாத்ரின் புஷ்கரஞ்சைவ நரநாராயணாசிரமம் அட்டாமே மூர்த்தைய சந்தி ஸ்வயம் பக்தா மகீதலே. இது 8 தானே தோன்றியவை. அதுல ஸ்ரீமுஷ்ணத்து பெருமாளும் தானே தோன்றியவர். அந்த எம்பெருமானிடத்திலே நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம்? அவர் பூவராக பெருமாளாக எழுந்தருளி இருக்கிறார். முட்டம் ஸ்ரீ முஷ்ணம்னு அர்த்தம் சொல்றார்கள். முஷ்ணம் ஸ்ரீயம் முஷ்ணாதி இது ஸ்ரீமுஷ்ணம், முட்டி தூக்குகிறார்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்திலையும் அதே அர்த்தம். ஸ்ரீ தேவி நாச்சியாரை, லக்ஷ்மி நாச்சியாரை, பூமாதேவியை முட்டி கீழிருந்து மேலே தூக்கி பிடித்திருக்கிறார். அதனால ஸ்ரீமுஷ்ணம். அங்க பெருமாளை சேவிச்சுன்னா மூக்குல பூமாதேவிலாம் கிடையாது. அவருடைய அந்த ஏகசேல பிம்பம்னு சொன்னேனே, இப்படி நன்னா கிண்ணு நின்றுட்டு மேற்கு நோக்கி திரும்ப உண்டாகும். எல்லாரும் கிழக்கு நோக்கி பார்த்துட்டு இருப்பா. அந்த பெருமாள் மேற்கு நோக்கி பார்த்து 2 கைகளையும் இடுப்புல இப்படி அழுத்தமா வச்சுருப்பார். அவர் திருமேனி, காலு, கண்டக்கால், ஆடு சதை, அவருடைய இடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் நிச்சயமா தூக்கிக்க சுவாமி. இவர் நிச்சயமா பூமாதேவியை தூக்கியிருப்பார். அதனால அதை போல தைரியமா நின்றுட்டு இருப்பார். பார்த்தாலே இவர் திருவடிகள்ல உடனே விழுந்துடலான்னு தோணும். ஆனா உயரமான வடிவமே கிடையாது, குள்ளமான வடிவத்தோட தான் எழுந்துள்ளிப்பார். அந்த கர்ப்பகரத்தில் இன்னொரு பெருமை, இந்த மூலை அந்த மூலை, இந்த மூலை அந்த மூலை, மேல் 4 மூலை, கீழ் 4 மூலை. இது ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மூலைக்கு அந்த மூலைக்கு ஒரு கோடு போட்டின்னு வச்சுங்க. சரியா அந்த மையம் புள்ளி, அந்த நடு புள்ளி, இந்த 8 கோட்டுக்கு நடுவில் எங்க புள்ளி வருமோ அதுல தான் அவருடைய கிரீடத்தோட கீழே இருப்பார். அது ஒரு தனி சிற்பக்கலையின் போல ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவார்கள். ஸ்ரீமுஷ்ணம் ரொம்ப பெரிய சன்னதி, அவசியம் சேவிக்காதவர்கள் சேவிக்க வேண்டும். அவர் அவ்வளோ பெரியவராக இருக்காரே, நீ சொல்லதெல்லாம் பார்த்தா பெருமை தோணுமேனால், அந்த பெருமாளுக்கு அந்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப பிடித்த பிரசாதம் எது தெரியுமோ? நாம கண்ட்ரோல பண்ண வேண்டியது கோரைக்கிழங்கு, முத்தக்காசுன்னு பேர். அது கீழே பூமியில வளர்ற ஒரு கிழங்கு. அதுதான் பன்றிக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால அந்த ஊர்லயே அந்த கிழங்க தளிகை பண்ணித்தான் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். அது எளிமைக்கு வாசகம். அவர் எத்தனை பெருமையானவராக இருப்பாரோ. ஒரு கோரக்கிழங்கு கொடுத்தா சாப்பிட்டு போறாரே சுவாமினால், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. கண்ணனை கீதையில சாதிக்கிறார். ஒரு இலை சமர்ப்பிக்க மாட்டியா? பூ, ஒரு கிள்ளு பூ கொடுக்க மாட்டியா? என்ன ஒரு பாத்திரத்துல தீர்த்தத்தை வச்சு பூர்ண கும்பம் காட்ட மாட்டியா? ஒரு வாழைப்பழம், சின்ன வாழைப்பழம், செவ்வாழைப்பழம்லாம் கூட கேட்கல, ஏதோ ஒரு சாதாரண வாழைப்பழம் கொடுக்க மாட்டியா? போருமேங்கிறார். உள்ளத்துல அன்போட கொண்டு சமைச்சியானால் விதுரன் கொடுத்ததல்லையா நான் வாங்கிக்கலையா? விதுரான்னானி புபுஜே சுச்சீனி குணவந்திச்சன்னு புராணத்துல ஸ்லோகம்.
விதுரர் ஒன்றும் பெரிய பணக்காரர்லாம் இல்லை. பீஷ்மர் வீட்டை கண்ணன் விட்டார், துரோணர் வீட்டை வத்தார், விதுரருடைய வீட்டில் உட்காண்டிருக்கார். எல்லாருக்கும் கோபம், அது எப்படி விதுரன் வீட்டுக்கு போவாயின். ஆனா அவர் கொடுக்குற வாழைப்பழத்தை வாங்கி பழமா கீழே போட்டுட்டு தோலா வாங்கி அதையும் சாப்பிட்டு ரொம்ப திருப்தியா, விதுரா என்னமா இருக்கு தெரியுமோ நீ கொடுத்ததுன்னு நாள். அவர் கொடுத்தது காசு பணமே கிடையாது, மடி தடவாத சோறு, எதையும் பதிலுக்கு எதிர்பார்க்காமல் சமர்ப்பித்தார் இல்லையோ, அந்த உள்ளன்போட கோரைக்கிழங்க சமர்ப்பித்தால் வராக பெருமாள் ஸ்ரீமுஷ்டத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்னு அர்த்தம். ஸ்வயம் வெக்ஷ க்ஷேத்திரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட எம்பெருமான் எழுந்துருள் இருக்கிறார். கிடந்து இருந்து நின்று அளந்து கேழலாய் கீழ்ப்பு கிடந்திடும் தன்னுள் கறக்கும் உமிழும் தடம் பெருந்தோள் ஆறத் தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆர் காண்பாரே. நம்மாழ்வார் 2ஆம் பத்திரம் ரொம்ப அழகான பாசுரம். இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன். இதோட கூட விராதன் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணான், கம்பராமாயணத்தில் இருக்கிற ஒரு அழகான பாட்டு. இந்த ரெண்டும் நம்ம ஒத்து போற பாசுரங்கிறதுக்காக சேர்த்து சொல்றேன். என்னென்னலாம் பெருமாள் பண்ணுவாராம். பூமாதேவி பேரில் அவருக்கு அசைக்க மாட்டாத காதல், அளவிட முடியாத காதல். அவ்வளவெல்லாம் மகாலட்சுமி இடத்தெல்லாம் கிடையாதான். ஏதோ பக்கத்துல வச்சுப்பார், வேணும்னா திருமார்பு வச்சுப்பார். ரொம்ப பட்ட மகிழ்ச்சி ராணி, அதற்குரிய மரியாதையோட விட்டுடுவார். ஆனா யாரோட சுவாமி ஊரெல்லாம் சுத்துறார், உட்காந்து கதை கதையா பேசுறார், சிரிச்சு பேசுறார், இதெல்லாம் யாரோட இருக்கோ அங்கதானே விருப்பம் இருக்குன்னு அர்த்தம். நல்ல பட்டம் பதவி எல்லாம் கொடுத்து பட்டு புடவை வெள்ளி அது இது வைரம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா எல்லாம் ரொம்ப மதிப்பு, அதெல்லாம் ஒன்றும் குறைவில்லை. ஆசையா 4 வார்த்தை உட்காந்து பேசி வர்றான்னா அது அங்க இல்லை. பின்ன எங்கே உண்டு? இங்கேதான் உண்டு. கிடந்து இருந்து நின்று அளந்து கேடலாய் கீழ்ப்பு கிடந்திடும். கிடந்து இந்த பூமிக்கு மேலதான் பெருமாளுடைய சயன திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், நின்ற திருக்கோலம் எல்லாமே. இருந்து கிடந்து இருந்து நின்று 3 திருக்கோலம் சொல்லிட்டார். அப்புறம் கேடலாய் கீழ்ப்பு கிடந்திடும். அந்த பூமாதேவிக்கு ஒரு ஆபத்து வந்த போது வராக பெருமானா தூக்கி பிடிச்சுடுறார். அவளுக்கு இன்னொரு ஆபத்து வரச்சே திருவிக்கிரமான பெருமானாக அளந்து கொடுத்துடுறார். அவருக்கு பிரளயத்துல ஆபத்து வரச்சே மொத்தத்தையும் வாயால உண்டு பயத்துல வச்சு ரட்சி விடுறாரு. அதோட தானே வடபத்திரசாயி பெருமாள் சின்னவரா சேனிச்சிருக்காரு. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடச பத்திரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு மஞ்சார வரையேழும் கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் மற்றும் எஞ்சாமல் வயிற்றடைக்கு ஆலம்பேரலை அனவசம் செய்யும் அம்மான் அண்டரண்ட பகிரண்ட தொருமானிலம் எழுமால்வரை முற்றுமுண்ட கண்டங்கண்டீர்னு திருப்பாணாழ்வார் பாசனம். ஆளில மேல் துயின்றான். ஓர் ஆளில மேலே சின்னவரா சேனிச்சிருக்காருன்னா எல்லாத்தையும் உள்ள விழுக்கிட்டாரோ இல்லையோ. அதே ஆபத்தெல்லாம் நீங்கி போச்சு, பிரளயம் முடிஞ்சதுன்னு உடனே உமிழ்ந்துடுறாரோ இல்லையோ. இத்தனையுமே நீ மகாலட்சுமியின் இடத்துல பண்றதா தெரியலையேன்னு மெதுவா கேட்கிறாரு இவர். கிடக்கிறது, இருக்கிறது, நிற்கிறது, இடக்கிறது, அளக்கிறது, உண்ணுவது, உமிழ்வது எல்லாம் இவள்கிட்ட நாள். காதல் அங்கதான் இருக்கு போல் இருக்கு. இருக்கட்டும், கல்யாணம் அவளை பண்ணிட்டு இருப்பாய், ஆனா காதல் முழுக்க இவளிடத்துலதான் இருக்கும் போல் இருக்குனால் ஆழ்வாரே பாசுரம் பாடி நமக்கு சண்டையை வரவழைச்சிருவர் போல் இருக்க. நீர் ஏன் இப்படி பாடுறேன்? நான் மட்டுமா சொன்னேன்? விராதன் அன்னைக்கே சொல்லலையா? ராமனை சேவித்தான், அவனை கடைசியில குழி தோண்டினார், கீழே விட்டார். அவனுக்கு வேண்டிய சொர்க்கலோகத்தெல்லாம் ராமன் கொடுத்துட்டார். முதல்ல சண்டை தான் நடந்தது. அதுக்கப்புறம் சீதையை ரட்சித்து விட்டார். விராதன் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான். அப்ப அவன் சொல்றான், அறவாகி சுமத்தியால் ஐநெயிற்றி நேர்ந்துதியால் ஓர்வாழியின் விழுங்குதியால் ஈரடியால் ஒளித்தியாள் இது அறிந்தால் சீராளோ. ராமாவதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏகதார விரதம். ஒரு சீதை, ஸ்ரீதேவி பூதேவி 2 பேர்லாம் அங்க கிடையாது. இருக்கிறது ஒருத்தி. வேணும்னு அவளை பக்கத்துல வச்சுட்டு இவன் விராதன் பார்த்து ராமன்கிட்ட கேட்கறான், இந்த பூமாதேவி இடத்துல உனக்கு ரொம்ப ஆசை போல் இருக்கே, அறவாகி சுமத்தியால் இந்த பிரபஞ்சம் கோலோகத்தையே மொத்த லோகத்தையும் கீழே ஆதிசேஷ வடிவத்திலிருந்து பெருமாள் தான் தலையால தாங்குறாராம். இது ஒரு அண்ட கட்டாகம்னு சொல்றோம் இல்லையோ. இந்த அண்டம் கீழேந்து ஒருத்தர் தாங்கி ஆகணும். ஒரு கூர்ம ரூபத்துல பெருமாள் இருப்பார், அதுக்கு மேல ஆதிசேஷன் இருப்பார். அந்த ஆதிசேஷன் தான் தலையில சாங்கிட்டு இருப்பார். ஆக பூமாதேவியை தலையால் தாங்குகிறாய். முதல் பெருமை சொல்றான், அறவாகி சுமத்தியால் ஐயின் எயிற்றில் ஏந்துதியால் வராக பெருமான அவதரித்து அவளுக்கு ஆபத்து வந்த போது தூக்கி பிடிச்சாயாமே. இது 2வது. ஓர் வாயில் விழுங்குதியால் பிரளயாபத்து வந்த போது மொத்தத்தையும் உண்டு வயிற்றுல வைத்து ரட்சித்து கொடுத்தாயாமே. அப்புறம் ஈரடியால் ஒளித்தியால் திருவிக்கிரமாவதாரம் பண்ணி 2 அடியால மொத்தத்தையும் அளந்து முடித்தாயாமே. இவன் எதுக்கு நம்ம பழைய அவதார கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு ராமனுக்கு ஒரு நிமிஷம் புரியல. இதெல்லாம் இவ்வளவு தூரம் அவள்கிட்ட ஆசை வச்சிருக்கேங்கிறத இந்த பக்கத்துல இருக்கிற ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு தெரிஞ்சா பூதேவி பேர்ல அவளுக்கு கோபம் வராதோன்னு ஆகும். உன்னை இப்பவே சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுடுறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு அவனை குழி தோண்டினார், உள்ள தள்ளினார். அவரும் போயிட்டு அவ்வளவுதான்.
அந்த ஸ்தோத்திரத்தோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. எதுக்கு சொல்ல வந்தேன்? அத்தனை ஆசை அத்தனை காமம் பூவராக சுவாமிக்கு. பூவராக பெருமான் என்ன பூமிக்குனா பூமிக்கா? பூமியில வாழக்கூடிய நம்மிடத்துல அவ்வளவு ஆசைன்னு அர்த்தம். பூமாதேவியின் இடத்துல ஆசைனால் எந்த மனைவிக்கு தனக்கு நல்லது வேணும்னு ஆசைப்பட போறா? குழந்தைகள் நன்னா இருந்தா எல்லாருக்கும் திருப்தி. பூமாதேவிக்கு அதே போல தன்னில் வாழ் ஜந்துக்கள் அத்தனை பேரும் மனிதர்கள் உட்பட விலங்கின உட்பட அந்த பெருமான் திருவடியேறு பற்றி இருந்தால் அவள் ஆனந்தப்பட போகிறாள். அதனாலதான் பூவராக பெருமானாய் ஸ்ரீமுஷ்ணத்துல ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் நேத்தே பாட்டு விண்ணப்பம் பண்ணேன். ஆக பூவராக பெருமான் அனுபவம் அடுத்தது.